தேவையான சப்ஜெக்ட் ஆகிய பட்ஜெட் மக்களுக்கு நல்லது, 3 மொழி கொள்கை மக்களுக்கு நல்லது என்பதனை விளக்கும் கூட்டமாக இங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தெருமுனை விளக்க கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை பிரச்சார பிரிவின் மாவட்ட செயலாளர் ஜனார்த்தனன் அவர்களே, பிரச்சார பீரங்கியாகவும் மாவட்டத்து பிரச்சார அணியின் தலைவராகவும் இருக்கும் கேப்டன் பெட்டிக்கடை ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மாநில பிரச்சார பிரிவின் செயலாளர் ரிஷி அவர்களே மற்றும் சரவணன் அவர்களே, இங்கு வரவேற்புரை வழங்கி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கும் 2வது முறையாக இந்த மண்டல் தலைவராக பதவியேற்றிருக்கும் மணிமாறன் அவர்களே மற்றும் அனைத்து மாநில மாவட்ட மண்டல் கிளை நிர்வாகிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு இளம் தலைமுறை நாயகனாக இந்த மதுரை மாவட்டத்தில் தாமரையை வளர்ப்பதற்காக சூழலை எடுத்து மாவட்ட மாநகர் மதுரை மாவட்டத்திற்கு தலைவராக பொறுப்பேற்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மாரி சக்கரவர்த்தி அவர்களே, எல்லோருக்கும் முதன்மையாக சீனியராக இருந்து வழிகாட்டிய நம் ஹரிசிங் அண்ணன் அவர்களே, மீசை முருகேசன் ஐயா அவர்களே, அப்படி சொன்ன அந்த பிரச்சார பீரங்கி பாலசுப்ரமணியன் அவர்களே, மகளிர் மீனா அவர்களே, எல்லாருடைய பேர் சொல்லணும். எனது அருமை தாமரை சொந்தங்களே, ஆங்காங்கு அந்த கடையில, இங்க டீ கடையில எல்லா இடத்துல நின்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டம் நடத்துகிறது என்றால் பல அரிய விஷயங்கள் மக்களுக்காக செய்வதை அடுத்து எடுத்து கூற வேண்டும், அது புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற நல்ல நம்பிக்கையில ஆங்காங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நெருப்பா பத்திட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, மும்மொழி கொள்கை மக்களுக்கு தேவையா இல்லையா? நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லா கூமுட்டைகளே, நீங்க எல்லாரும் கொஞ்சமாவது அந்த 484 பக்கத்தை படித்திருக்கிறீர்களா? தேசிய கல்வி கொள்கைனா என்னன்னு தெரியுமா? 1965 இருந்து என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்தாலும் நீங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று மக்களை திசை திருப்புவதையே ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் எவ்வளவு நயவஞ்சகக்காரர்கள், கள்ளம் கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏழை மாணவர்கள் 3வது மொழியை கற்று வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்ற ஒரு பச்சை துரோகிகளாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் தெல்ல தெளிவாக இங்கு கூற விரும்புகிறேன். பொதுமக்கள் அனைவரும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த மும்மொழி கொள்கையை மிகவும் வரவேற்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, உங்க மகன் என்ன சொல்றாரு? என்னுடைய மகனுக்கு தமிழே தெரியாது, அவன் யூகேல போய் படிக்கிறான். உங்களுடைய தங்கை என்ன சொல்றாங்க? என் மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். அதே போல அன்பில் மகேஷ் யாரு? கல்வித்துறை அமைச்சர். என் மகன் ஒரு சேஞ்சுக்காக பிரெஞ்சு. உங்களுக்கெல்லாம் சேஞ்ச் வேணும், அறிவு வேணும், ஆற்றல் வேணும், பணம் வேணும், வசதி வேணும், எல்லாத்தையும் கத்துக்கணும். ஏன்னா நீங்க பணக்காரவங்க, உங்களுக்கு எல்லாம் வேணும். உங்க குடும்பமே ஆட்சி செய்யணும், உங்க குடும்பமே சாப்பிடணும், பல ஜென்மமாக நீங்களே ஆண்டு நீங்களே சாப்பிடணும். இந்த குடும்ப அரசியலாக ஒரு திமுகவை கொண்டு வந்து இந்த நாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்களே பச்சை துரோகிகளே, திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி ஒவ்வொரு தலைவர்களே, என்னைக்காவது நீங்க அந்த சரத்தை படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா விஷயம்? ஏன்னா 4 பேர் குடும்பத்து ஆட்கள் உட்கார்ந்துகிட்டு உங்களை மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை எழுதி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? கிடையாது. எத்தனை ஆண்டு காலமாக எவ்வளவு பெரிய பல்கலைக்கழக நிபுணர்கள், பேராசிரியர்கள், பட்டம் பெற்றவர்கள் உலகளாவிய எல்லா நாட்டிற்கும் சென்று எந்த நாட்டில் கல்வியில் சிறந்து விளங்குகிறதோ அந்த யூனிவர்சிட்டியில் எல்லாம் இருக்கிற கொள்கைகளை, ஷரத்துக்களை எல்லாம் வைத்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் என்ன? மாணவன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் காற்றோட்ட வசதியாக, இப்ப எல்லாம் என்ன, நீங்க மரத்துக்கு கீழே தானே படிக்க வைக்கிறீங்க. உங்க பசங்க எல்லாம் ஏசி ஹால்ல படிக்கலாம், ஆனா இவங்க மரத்துக்கு தான் படிக்கணும். ஃபேன் இருக்கக்கூடாது, சாப்பாடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் கவனமா ஏழையாகத்தான் இருக்க வேண்டும், பணக்காரன் நல்ல வசதியா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல ஒரு இந்த வஞ்சக புத்தியோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பது
பச்சையாக எல்லா பொதுமக்களுக்கும் தெரிந்துவிட்டது. இனியும் நீங்கள் நாடகம் ஆட முடியாது. சரி, நீங்க எவ்வளவு பேசுறீங்களே, என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படி திசை திருப்புறீங்களே மக்களை. ஆனா இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் எதுனாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட். என்ன சுகர் கம்ப்ளைண்ட்? என்ன சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா உன் கொள்கை அப்படியா இருந்தா, ஹிந்தி எதிர்க்கிறது உன் கட்சியின் கொள்கையா இருந்தா அதோட கொள்கையாக வச்சுக் கொள்ள வேண்டும். நீங்கள் மக்களிடையே அதை திணிப்பது எப்படி? என் அக்காவுக்கு சுகர் இருக்கா, எனக்கு சுகர் இருக்கா, தலைவருக்கு சுகர் இருக்கா, நாங்க ஸ்வீட் சாப்பிட தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு ஹிந்தி பிரச்சனை, எங்களுக்கு ஹிந்தி பிரச்சனை இல்ல. எல்லா மொழியையும் கற்கும் திறமையும் ஆற்றலும் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு நீங்கள் யார்? அதை நிறுத்த நீங்கள் யார்? ஸ்டாலின் அவர்களை ஒத்தைக்கு ஒத்த வாதாடலாம். வாங்க, இங்க வாங்க. உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு சவால் விடுகிறேன். என்கிட்ட வந்து நீங்க நின்னு பேசுங்க. எத்தனை ஷரத்துக்கள் இருக்கிறது, அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஏழை மாணவன், நடுத்தர மாணவன் வாழ்க்கையில் உயர்ந்து வந்து கூடாது. இவர்களுக்கெல்லாம் ஒரே எண்ணம், அவன் என்னைக்கும் வெறும் வாக்கு வங்கியாகத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் மனிதர்களை மனிதர்களாக, தமிழ்நாட்டு மக்களின் நலம் விரும்பி இருந்தால் இப்படி 5000 டாஸ்மாக் கடைகளை இப்படி தெரு தெருவா நீங்க ஆரம்பித்து வைத்திருப்பீர்களா? நாட்டு மக்கள் அனைவரும் தினம் தண்ணி அடிக்கணும். எப்படி? தினம் தண்ணி அடிக்கணும். குவாலிட்டியா கொடுப்பாங்க. 10 ரூபாய் சரக்கு எவ்வளவு, 100 ரூபாய் 200 ரூபாய், ஏன்னா அவன் தானே தயாரிக்கிறான். அப்ப நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லாரும் கஞ்சா அடிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது அப்படின்னு அப்படியே நின்னு பேசிட்டு எல்லா கடையில டைம் ஏத்துப்பா. அதாவது 10 மணிக்கு திறக்கணும், 12 மணிக்கு திறக்கணும். நீ 8 மணில ஆரம்பிப்ப. நான் தானே ஆட்சியில் இருக்கேன், ஆரம்பி. எனக்கு காசு வேணும். எனக்கு மக்கள் ஆரோக்கியம் தேவையில்லை. மக்கள் வசதியாக வாழ வேண்டும் என்கிற கொள்கை எனக்கு கிடையாது. ஒரே கொள்கை தான், என் குடும்பம் வாழணும், என் மகன் வாழ வேண்டும், என் பேரன் வாழ வேண்டும். இதை தவிர எந்த கொள்கையும் திமுகவுக்கு கிடையாது. அடித்து சொல்கிறேன், நீங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தயவு செய்து இந்த ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த மொழி பத்தி ஏதாவது தெரியுமா? எங்க மூன்றாம் நான் கேட்கிறேன், தமிழகத்தில் இருக்கிற நீங்க மட்டும்தான் ஆட்சி செய்யும், நீங்கள் மட்டும்தான் மாணவர்களின் துரோகிகளாக இதை எதிர்க்கிறீர்கள். ஏன் பக்கத்து மாநிலத்தை கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்களா? தெலுங்கானாவில் எதிர்க்கிறாங்களா? ஏங்க இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலத்திலும் இதை வரவேற்கிறார்கள். நீங்கள் மட்டும் எதிர்க்கிறீர்கள் என்றால் தெரியுதா? உங்க குடும்பம் மட்டும் வாழணுங்கிற கொள்கை உங்களுக்கு இருக்கு, மத்தவங்களுக்கு இல்ல. நான் சொன்னேன்ல, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஏன் சொல்றோம்ல, எங்கேயாவது ஹிந்தி மொழி தான் கற்கணும்னு இந்த மும்மொழி கொள்கையில இருக்கா? கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன், இந்த கூமுட்டைகளை என்ன சொல்லி புரிய வைக்கிறது? புரிய வைப்பாங்க, மக்கள் புரிய வைப்பாங்க. 2026 தேர்தலின் போது உங்களுக்கு வாக்களிக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து உங்களை பதவியிலிருந்து இறக்கும் போது உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நல்ல தோல்வியில் நீங்கள் உணர்வீர்கள். மக்களுக்காக உழைக்காத கட்சி, குடும்பத்திற்காக உழைத்த கட்சி நாங்கள் என்று நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். 1965-70 நீங்க இதே நாடகம் ஆடி, மொழி நாடகம் ஆடி இந்த ஆட்சியை பிடித்தீர்கள். அது திமுக காலமாக இருந்தது. இப்ப மக்களும் மாறிவிட்டனர். மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பி தாமரைக்கு வாக்களிக்க தயாராகி விட்டதால் இந்த காலம் 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தாமரையின் காலம், பாஜகவின் காலம், மோடிஜியின் காலம் என்பதை கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி இவங்க ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. என்ன டெக்னிக்னா, இப்போ இதுவும் எடுபடல, மும்மொழி கொள்கை மக்கள் எல்லாம் ஆதரவு பெருகிடுச்சு, இப்ப என்ன பண்ணலாம், போடுற பிட்ட என்ன விட்டு இங்க இருக்கிற மக்களவை தொகுதி 39 இருந்து இன்னும் குறைச்சிடுறாங்க. யாரு குறைக்கணும்னா யாராவது சொன்னாங்களா? எலெக்ஷன் கமிஷன் சொல்லுச்சா? இல்ல மத்திய அரசாங்கம் மோடிஜி சொன்னாரா? யார் சொன்னா உங்களுக்கு? மக்களுக்கு தெரியாது பாவம். நீங்க நல்லா ஏமாத்தலான்னு ஒரு டெக்னிக். இந்த மாதிரி எல்லாம் குறைஞ்சிரும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். யார் வஞ்சிச்சா? எங்க மத்திய அமைச்சர் 2000 கோடி கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியல. என்னையா யாருக்கிட்ட கதை விடுறீங்க? பாஜக காரன் ஒவ்வொரு வீடா போய் கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். 1 கோடி கையெழுத்து நாம பெற்று ஜனாதிபதி முர்மு அவர்களிடம் கொடுக்க போகிறோம். அப்பொழுது விளங்கும் நீங்கள் எப்படி எல்லாரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. நீங்க என்ன சாதாரண நினைச்சிட்டீங்களா? ஏழை மக்களின் வாழ்க்கையோடு நீங்கள் விளையாடலாமா? ஏழை மக்களின் வாழ்க்கையோடு நீங்கள் விளையாடலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படி சொல்றீங்க பொய்ய? உடனே இது குறைச்சிட போறாங்களா சீட்டை? யார் சொன்னா உனக்கு?
யார் சொன்னா உங்களுக்கு குறைக்கிறாங்கன்னு? அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு கோயம்புத்தூர் மீட்டிங்ல ரொம்ப அழகா சொன்னார். கோவை மீட்டிங்ல, ஐயா எந்த பாராளுமன்றத்து இது சீட்டும் நாங்க குறைக்க போறது இல்ல, அது பாப்புலேஷன் பேசிஸ் மக்கள் தொகை அடிப்படையில் கிடையாது, அது ப்ரோரேட்டா பேசிஸ் ரேஷியோல தான் வரப்போகுது. என்ன பேசிஸ்ல இருந்தாலும் எந்த மாநிலத்திலையும் சீட்டு குறைக்க மாட்டோம், அதுலயும் கூமுட்டைகளா தமிழகத்துல உங்களுக்கு குறைக்க மாட்டோம்யா அப்படின்னு தெளிவா சொன்ன பின்னரே அதையே வச்சு நீங்க ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு கதை இல்ல, கரு இல்ல, ஒண்ணு இல்ல. சினிமா எடுத்து நான் தான் ஓட்டுவேன், எனக்கு தான் காசுன்னு அது செய்யறதுக்கு தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. அமித்ஷா அவர்கள் இது முடிஞ்சதா? தர்மேந்திர பிரதான் ஏன் 2000 ரூபாய் கொடுக்கலன்னு கல்வி அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க. என்ன கேடுகட்டத்தனமா இருக்கு? நீங்க தான் கையெழுத்து போட்டு நீங்க கொடுத்திருக்கீங்க. என்னன்னு? பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்துவோம் என்று கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு இன்று கபட நாடகம் ஆடுகிறீர்கள். எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அந்த திட்டத்துல தானே நான் உங்களுக்கு பணம் தர்றோம்னு சொன்னோம். உங்க வீட்டுல நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்க, நீங்க சுற்றுலா போறதுக்கு, நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கா சொன்னோம். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க இவ்வளவு இந்த கண்ட விஷயத்தை எல்லாம் பேசி மக்களுக்கு எதிராக நீங்கள் செலவழிக்கிற இந்த எனர்ஜியை, உங்க பேச்செல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யறதுல, சட்டம் ஒழுங்கு சீரமைக்கிறதுல, பலாத்காரம், பெண்கள் பலாத்காரம், டெய்லி பேப்பர் தான் கொலை, கொள்ளை, மணல் திருட்டு, கனிம வள திருட்டு எல்லாமே யாரா பண்றதுன்னா எல்லாம் என் கட்சிக்காரன், திமுக காரன் அப்படின்னு கஷ்டமா படுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. எல்லாம் யாரு செய்யறதெல்லாம்? யாரு கொள்ளை எல்லாம் செய்யறது? யாரு? கொலை செய்யறவன் பார்த்தா திமுக காரனா இருக்கான், கொள்ளை அடிக்கிறவன பார்த்தா திமுக காரனா இருக்கான். எல்லா கெட்ட சக்தியும் திமுகவில் தான் இருக்கிறது. எனவே வருகின்ற 2026 தேர்தலில் மக்களே, இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை, நீங்கள் அனைவரும் நாட்டு மக்களுக்கு நல்லது நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் மோடிஜி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், தாமரை கட்சிக்கு வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சி தெற்கு தொகையில் மலர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.